இன்னைக்கான வார்த்தை, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16. இந்த வசனம் இப்படியா ஸ்டார்ட் ஆகுது. குருடரை அவர் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர் அழைத்து கொண்டு வந்து. இன்றைக்கி நம்ம கண்ணு இருந்தும் அநேக காரியங்கள் நம்மளுக்கு தெரியல. உலகம் எப்படி போகுது, நாம் எப்படி போகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ உனக்கு புரியாததாக இருந்தாலும், நீ கண் இருந்தும் பார்வையற்றனாக இருந்தாலும் உன்னை நான் வழி நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய பாதையில் உன்னை நடத்துவேன். நீ தெரியாத பாதையில் போயிட்டுருக்கியா, நான் உன்னை அதிலிருந்து அழைத்து வருவேன். நான் உன்னை அதிலிருந்து விடுவிப்பேன். நீ இருளில் இருக்கியா, உனக்கு நான் வெளிச்சமாவேன். நீ சரி தவறான பாதையில் நடந்து கொண்டு இருக்கியா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, அவர் உங்களை கோணலானது செவ்வையாக்குவார். நீ போகிற பாதையிலிருந்து தேவன் உன்னை பிரித்து உன்னை நல்வழிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரே செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உங்களை கைவிடாதிருப்பார். நீங்கள் துக்கப்பட்டு உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கீங்களா, கர்த்தரிடத்தில் ஒப்புரவாங்க. ஏசப்பா, நான் வழி மாறி போயிட்டேன், நான் தவறி போயிட்டேன். ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையா நான் நிற்கணும், எனக்கு இதிலேருந்து விடுதலை தாங்க. ஏசப்பா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், எப்படி வெளியே வருவேன் நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கர்த்தரிடத்தில் உதவி கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அவர் உங்களை இருளை வெளிச்சமாக்க போகிறார். நீ கெட்ட வழியில் போனால் நல்ல வழியில் மாற்ற போகிறாரு. இந்த காரியம் தேவன் உனக்காக செய்ய போகிறார். உன் இருதயத்தில் நீ ஆயத்தப்படு, வேதத்தை எடு, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். இந்த வார்த்தைகளுக்காக தேவனை நன்றி செலுத்தி போய் ஜெபிங்க. நாமளும் ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜனாய் சர்வ வல்லவராய் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் இருளிலே இருந்தாலும் தேவன் எங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுங்க. நாங்கள் கோணலான பாதைகளை போவோம், ஆனால் அந்த பாதைகளை செம்மையாக்குங்கப்பா. உம்மாலன்று எங்களை யாரால் விடுவிக்கக்கூடும்? இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்து முடிக்கும்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்குகிற கெட்ஜத்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்ற வசனத்தை படிய அப்பா, எங்கள் சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். நீங்கள் கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். தேவனை ஸ்தோத்தரிங்க, கர்த்தரோடு கூட நடங்க. ஆமேன்.